Good evening, ladies and gentlemen. அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே. நல்லா அண்ட் ஃபர்ஸ்ட் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய சேர்மன், வைஸ் சேர்மன் அண்ட் செக்ரட்டரி, டீன் அண்ட் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் மணக்குள விநாயகர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அண்ட் என்ன மாதிரி இந்த காலேஜ் சேராமல் வெளியிலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம். அண்ட் ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்ததுக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நிச்சயமாக இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமா. அண்ட் சும்மா ஸ்டேஜில் பேசுகிறதுக்காகலாம் இதை சொல்ல, நிஜமாவே சொல்கிறேன். வந்ததுலேருந்தே ஓகே ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் போகிறோம், போய் பேசிட்டு வந்துடுவோன்னு தான் நினச்சேன். அண்ட் அங்கேருந்தே வந்து எல்லாருமே கை தட்டுறது அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது அண்ட் அது மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் கிட்ட வந்த பிறகு செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகே, வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு போவாங்க. அது வரைக்கும் யாரையும் காணோம். அப்போதான் வந்து நின்னாங்க. ஓகே, நம்மளை ஸ்டேஜ் ஏற்றி விட போகிறாங்கன்னா அங்கே ஸ்டேஜுக்கு கீழே ஒரு பொண்ணு நின்றுட்டு சாக்லேட் கையில் வச்சுட்டு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க. நான் அந்த சாக்லேட் எடுத்தவொடனே அவங்க கையை நீட்டினாங்க. கையை கொடுக்க போனேன், ஒருத்தர் தள்ளி விட்டாரு. இவ்வளோ கூட்டத்துலேயே இருந்தாலும் அதுதான், இவன் மட்டும் எப்படி கை கொடுப்பான், நான் விட மாட்டேனே அப்படின்னு. நல்லா இருங்கண்ணே. லைட்டாக அப்படி விரல் அப்படி பட்டுட்டு போயிருச்சு. சரி, நான் அந்த வருத்தத்திலே வந்து உட்காந்தேன். பட் பரவாயில்ல, நீங்கள் அதெல்லாம் வந்து கை தட்டி அப்படி இப்படி சமாளிச்சு கொடுத்துறீங்க. ஏன்னா காலேஜுக்கு வந்தோடனே நான் காலேஜ் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்காக ஒரு 30 வருஷம் ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சிக்காதீங்க. இப்போ தான் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி தான். அது 4-5 வருஷம் தானே, சரி விடுங்க, ஒரு 6-7 வருஷம். ஒத்துக்க மாட்டீங்களே. இப்படி தான் நிறையா கல்ச்சுரல்ஸில் வந்து கடைசி ரோவில் நின்றுட்டு யார் பேசினாலும் வந்து வம்பளுக்கிறது தான். என்ன அங்கேயே எங்களுக்குள்ளேயே கமெண்ட் பண்ணிக்கிறது. சத்தம்லாம் போட்டால் வெளியே அனுப்பிச்சிருவாங்க எங்கள் காலேஜில். உடனே தயவு செஞ்சு நீ வெளியவே இருப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சார் வந்து என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது பிஇ எம்பிஏ அப்படின்னு சொன்னோன்னா அங்கே ஒருத்தர் வந்து என்னை எப்படியே பார்க்குறாரு. ஏய், யார் இவனா, சர்டிஃபிகேட் எங்கேயா திருடி இருப்பான் இல்லை பிரிண்ட் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரியே இப்படியே பார்த்தாரு. அதுவாது பரவாயில்ல, சரி அவர் பார்க்குறேன்னு இந்த பக்கம் திரும்பிட்டா ஒரு சின்ன பையன் வந்து அவர் பிஇ எம்பிஏன்னு கை தட்டி சிரிக்கிறான், ஏதோ ஜோக் சொன்ன மாதிரி. உண்மையிலேயேப்பா அந்த இன்ஜினியரிங் எம்பிஏ படிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான்ப்பா தெரியும். ஆனால் படிக்கிறது கஷ்டம்னு மெடிக்கல் காலேஜில் வந்து சொல்லக்கூடாது உண்மையிலேயே. ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். ஏன்னா ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், வருத்தத்தோடையும் சொல்லிக்கிறேன். எங்கள் அக்கா ஒரு டாக்டர். ஆக்சுவலாக ஏன் பெருமைனா டாக்டர் படிச்சிருக்கான்றது, ஏன் வருத்தம்னா எங்கள் அக்கா நல்லா படிப்பா, அதனாலே நான் அடி வாங்குவேன் வீட்டில். அவன் ஒரு டாக்டருக்கு படிக்கிறான்போது ஃபஸ்ட்டு 5.5 வருஷம் படிக்கிறதுன்றதே பெரிய விஷயம். யோசிச்சு பார்த்தா அடேங்க அப்பா அப்படின்ற மாதிரியே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அக்கா படிக்கும்போது சொல்ல, எனக்குலாம் வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது அரியர்ஸ் வச்சாலும் அடுத்த வருஷம் போயிடுவோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கிட்டே போயிடுவோம் பேங்க் மாதிரி. ஆனால் மெடிக்கல் காலேஜில் ஃபெயில் ஆகிட்டா அதே வருஷம் திருப்பி படிக்கணும் அப்படின்னாங்க. இதுக்கு 12ஆவதே திருப்பி படிச்சுட்டு போகலாமே, எதுக்கு திரும்ப வந்து மெடிக்கல். நான் அப்போ தான் யோசிச்சேன், நல்ல வேலை மெடிக்கல் காலேஜில் சேரல, இல்லைன்னு நல்லா இப்போ வரைக்கும் முடிச்சிருக்க மாட்டேன். நான்லாம் அந்த புக்கை பார்த்தாலே பயமாக இருக்கும். கிரேஸ் அனாட்டமி அப்படிலாம் ஒரு புக்கு இருக்கும். எங்கள் வீட்டில் ஏதாவது பரனில் ஏதாவது எடுக்கணும்னா ஸ்டூல்லாம் யூஸ் பண்ணுறேன். அந்த புக்கை எடுத்து போட்டு அது மேலே ஏறிக்கிறது. இன்னும் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இல்லைன்னா 10 பக்கத்தை தள்ளினா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாயிரும். அந்த மாதிரி தான் அது எல்லாமே. அது என்னென்னமோ அனாட்டமி, சைக்காலஜி, ஆப்தால்மாலஜி என்னமோலாம் சொல்லுவாங்க. அண்ட் அந்த கம்யூனிட்டி மெடிசினா அது ஒன்று இருக்குதா, அதில் தான் பார்த்தேன் 100% பாஸ் ஆமே, ஈஸி பேப்பர் போல். அதான் அவர் சொல்லும்போது 100% பாஸ் அப்படின்னாரு. ஓகே, அது ஒன்று தான் ஈஸி போல், நம்ம படிச்சிருந்தா அது ஒன்று பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மாதிரி. அண்ட் இன்னொன்று கவனிச்சேன், இங்கே வந்து இங்கிலீஷில் எது பேசினாலும் பொண்ணுங்க மட்டும் கை தட்டுறாங்க, பசங்க என்ன மாதிரியே உட்காந்துருக்கீங்க. இங்கிலீஷ்லாம் படிக்கிறது இல்லையா, ஸ்கூலில் தான் மிஸ் பண்ணுறதுனால இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் வச்சு கற்றுக்கலாம்ல. அப்பையும் புரியலையா? ஏன்னா நான் அப்படியே உட்காந்தேன். சார் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஹி ஸ்டார்டட் இஸ் கரியர் இன் விஜய் டிவின் போது விக்கிபீடியா. அவர் சொல்லி முடிச்ச உடனே திரும்ப அந்த பொண்ணு ஆரம்பிக்குது, அதையே திருப்பி அதே விக்கிபீடியா தான்.
ஜெராக்ஸ் போட்டு ஆள் 2 பேர் திரும்ப அவங்க ஏதோ புதுசா சொல்றாங்களா என்ன பத்தி இன்ஃபர்மேஷன். ஹி ஸ்டார்டட் வித் விஜய் டிவி அண்ட் இட் இஸ் கலக்க போகுது யாரு. இங்க இருந்து சேர்மேன் சார் கை காமிச்சார், தயவு செஞ்சு அந்த ரெக்கார்டு பழைய ரெக்கார்டுமா அடக்கி வாசி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் நான் உட்காந்து கவனிச்சுட்டே இருந்தேன். அண்ட் என்ன பேசுறதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல, வந்த உடனே என்ன பேசுறது அப்படின்னு கொஞ்சம் நேரம் இருந்தேன். அண்ட் பட் பாண்டிச்சேரி ரொம்ப பிடிச்ச ஊரா மாறிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன். என்னுடைய அத்தை வீடு இங்கே தான் இருக்கு, அதனால அத்தை பொண்ணை பார்க்க வருவேனான்லாம் கேட்கக்கூடாது, ஓகேயா? வருவேன் அப்பப்போ. அதுக்கப்புறம் வந்தது வந்து பூமி என்ன சுத்ததே சாங் இங்கே தான் ஷூட் பண்ணோம், பாண்டிச்சேரியில் தான் ஷூட் பண்ணோம். திரும்பவும் மான்கரத்தில் இப்போ ஒரு சாங் வந்து மாஞ்சா போட்டு தான் அப்படின்ற ஒரு சாங் வந்து நானும் ஹன்சிகாவும் இங்கே தான் ஷூட் பண்ணோம். ஹன்சிகாவுக்கு தானே இந்த கிளாப்ஸு? இல்லை புரியுது, நான் ஏன் எல்லாரும் அன்சிகா அன்சிகான்றாங்களே அப்படின்னு நினச்சிதான். ஷூட்டிங் போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, வெள்ளை வெள்ளேன்னு இருக்குப்பா அந்த பொண்ணு. ரசகுல்லா கைகால் மலைச்ச மாதிரி இருக்கு அந்த பொண்ணு, அப்படிதான். பட் நம்ம ஒன்றும் பேச முடியாதுன்னு வச்சுக்கலாம், நமக்கு இங்கிலீஷும் வராது, ஹிந்தி சுத்தம், அதனால எதுவும் பேசலாம் முடியல. குட் மார்னிங், குட் ஈவினிங், பாய். இதான் 40 நாள் ஷூட்டிங்கில் இதான் நடந்துச்சு, அவ்வளோதான். சரி அது விடுங்க, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஸ்கூல்லேயே ஹிந்தி படின்னாங்க, அப்போ ஹிந்தி மிஸ்ஸை கலாய்ச்சிட்டு ஓடி போனதுக்கு பழி இப்போ தான் எனக்கு தெரியுது. அது ஒழுங்காக அப்பயே படிச்சிருக்கணும். ஏ காவ் மே ஏ கிசான் ரகத்தாத்தா, அது மட்டும்தான் தெரியும் நமக்கு ஹிந்தியில். ஸோ அந்த ஷூட்டுக்கு வந்த போயுமே நல்லா இருந்தது இங்கே ஷூட் பண்ணுறது. ஏன்னா ஷூட் நடக்கிறப்பெல்லாம் ஈவினிங் டைம்லாம் நிறைய பேர் அங்கே வருவாங்க. அண்ட் ஷூட் பார்க்குறதுக்கு நிறையா கிளாப் பண்ணுறது இல்லை பார்க்குறது ஒரு எப்போவுமே ஒரு எனர்ஜி கொடுத்துருப்பீங்க. இங்கே எல்லாருமே ஒரு எனர்ஜியில் தான் இருக்கீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியில் தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் மெட்ராஸில் நிறையா பசங்க அடிக்கடி பாண்டிச்சேரி கிளம்பி வந்துடுறானுங்க, எனர்ஜி தேவைப்படுதுன்னு. நான் எனர்ஜியை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன், ஓகே. அண்ட் ஸோ அந்த மாதிரி திரும்பவும் பாண்டிச்சேரிக்கு வரும்போது ரொம்ப நாள் ஆச்சு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு போய் கெஸ்ட்டாலாம் போய். ஏன்னா போனால் ரொம்ப பொறாமையாக இருக்குது, எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க, வயசு வேறு கம்மியாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஐயோ நமக்கு வயசாயிருச்சு போல், இப்படி உட்கார வச்சுறாங்களா மேடையில் உட்கார வச்சு நம்மளை பற்றி பேசும்போது நமக்கு வயசாயிருச்சு போல் அப்படி தான் தோணுது. என்னக்கா இது ஒரு ரெஸ்பெக்டோட பழகணும் நம்ம வந்து கேர்ள்ஸ்கிட்ட. சரி அதுக்காக என்ன டார்லிங் அப்படியா கேட்க முடியும்? விட்டுருவீங்களா நீங்க? என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. நம்ம எது ஆமா நீங்க நார்மலா பேசினாலே புரியாத குரூப்பா வர கத்துங்க. பாட்டு பாடணுமா? ஏன் கூட்டத்தை கலைக்கணுமா? இவங்க வேற வந்ததுலேருந்து 7 வாட்டி பிளேபேக் சிங்கர்னு சும்மா மைக்கை பிடிச்சி பாடினவங்களாம் பிளேபேக் சிங்கர் இல்லைம்மா, நம்ம வெள்ளைச்செடிதார் பிளேபேக் சிங்கர்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, ஓகேயா? பெரிய பெரிய பிளேபேக் சிங்கர்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஒரு பாட்டு வேற வழி இல்லாமல் கத்திட்டு ஓடியான்ட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடினதுக்குள்ளே நான் பட்ட பாட்டு எனக்கு தாங்க தெரியும். 4 நாள் பாடினேன் அந்த பாட்டை நான். அப்பயும் ஏன் கரெக்டாக வரலன்னு கேட்கக்கூடாது. அது ஒரு மாதிரி இமான் சார் வந்து அது ஒரு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அந்த வருத்தப்படா வாலிபர் சங்கத்தில். அதனால பாட்டு பாடுறதுலாம் ரொம்ப கஷ்டம், அதனால அதை விட்டுருங்க. 4 வரி பாடணுமா? ஆமாவா இல்லையா? ஆமாவா உங்க தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும்? ஓகே பாடிடலாம், சேர்ந்து பாடலாமா? ஊர காக்க உண்டான சங்கம், உயிர கொடுக்க உருவான சங்கம், இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. கேட்கலையே நீங்க கோரஸ் பாடலையே? சூப்பருங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கிங்க எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் மணக்கலைஞர் காலேஜ் என்டையர் டீம் பாட்டு டான்ஸ் அப்புறம் ரொமான்ஸ் ஒன்று பண்ணி காட்டிட்டா அது மட்டும் கேட்க மாட்டீங்களே? அப்படியே எல்லாம் மொத்தமாக கேட்டுருங்க. மிமிக்ரியா? இல்லைங்க, இந்த நியூ இயர் ரெசல்யூஷனா அதை எடுத்துட்டேன், மிமிக்ரி பண்றது இல்லைன்னு.
யார் வாய்ஸ் பேசணும்? இங்க பாருங்க, இந்த பக்கம் திருமணமா எதுக்குன்னா அவங்க ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்களாம் கீழ இருந்து. இங்க எவ்வளவு பெரிய டீலிங் போயிட்டு இருக்கு எங்களுக்குள்ள, போட்டோ எடுக்கிறேன்னு. ஏங்க பழைய நோக்கியா 1100 வச்சு ஒருத்தர் போட்டோ எடுக்கிறேன் இப்படியே காட்டு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? அதை நானும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஹாய்டா தம்பி, ஹாய். ஓகே, நான் மிமிக்ரி வந்து தப்பிக்க முடியாதா? ஓகே ஓகே, ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பேசுறேன், எல்லா வாய்ஸ் எல்லாம் கஷ்டம். சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் பேசலாமா? ஓகே, அவர் வாய்ஸ் பேசுறேன். இங்கே வருகை தந்திருக்கோம் பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்மளே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி சார் நாங்கள் மணக்குள விநாயகர் காலேஜ்லேருந்து பேசுகிறோம் சொன்னாங்க. என்ன 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 விஷயம் அப்படி சொன்னேன். சார் நீங்கள் பாண்டிச்சேரி வரணும் அப்படி சொன்னாங்க. எதுக்குப்பா, நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி சொன்னேன். இல்லை சார் காலேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படி சொன்னாங்க. ஃபங்க்ஷனில் என்ன? இல்லை உங்களை பார்க்க நிறைய பேர் வருவாங்க சொன்னாங்க. அப்படியா, அவங்க வராங்கன்னா நான் வரேன் அப்படி சொன்னேன். இங்கே நிற்கிறேன், உங்ககிட்ட பேசுகிறேன். பட் எல்லா இடத்துக்கும் போனாலும் அப்படி சும்மா அப்படியே எனர்ஜி இருக்கும், எல்லாம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. பட் இங்க நீங்க கொடுக்குற எனர்ஜி ஹேட்ஸ் ஆஃப், ஃபென்டாஸ்டிக். சோ நீங்க இதே மாதிரி எப்பவும் கை தட்டி உற்சாகமா சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லி அந்த திருவண்ணாமலை ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. பாண்டிச்சேரின்னு பேரை கேட்டாலே சும்மா அதறது இல்ல. தேங்க்யூ தேங்க்யூங்க, போதுங்க, இதுக்கு மேல ரொம்ப கஷ்டம். எல்லாமே பண்ணிட்டு அவ்வளவுதான். என்ன விடுனே, MP3 பிளேயர்ல செலக்ட் பண்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டே இருக்குது. இதுக்கு மேல கஷ்டங்க, இதுக்கே எனர்ஜி போயிருச்சு, வயசாயிருச்சு இல்லே. தேங்க்யூ. அண்ட் வேற யாராவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது கேட்கலாம். அதுக்காக கடன்லாம் கேட்டுறாங்க, கொஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு வரல, அடுத்த வாட்டி வரும்போது தரேன். ஓகே, ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்கலாம், இல்லைன்னா ஃபைன். அண்ட் பட் டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த எனர்ஜி எக்ஸ்ட்ராடினரிங்க. இன்னும் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து அடுத்த அன்சிகாவோட டூயட் ஆடுறதுக்காக போகிறேன், அப்படி ஆடுவேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கைதட்டின ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. அண்ட் வெளியிலேருந்து வந்திருக்க எல்லாருக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. அடுத்து நம்ம வந்து மான் கராத்தேல சந்திக்கலாம் நம்ம. அண்ட் பெரிய தேங்க்ஸ், இவ்வளோ நாள் நீங்கள் படங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாமே. காலேஜில் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இல்லைன்னா காலேஜ் வர்றதே நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். என்னண்ணே கேள்வி கேட்கணுமா? ஓகே, நல்லா இருக்கு. கேளுங்க பிரதர், அங்கிருந்தே கேட்கலாம், கேட்கும். வீரம் ஜில்லா ரெண்டுமே நாளைக்கு 2 படம் பார்ப்போம். போஸ் பாண்டியா, அது டைரக்டர் தான் கேட்கணும். மைக்கா? ஓகே, நோ ப்ராப்ளம். மைக் ஏதோ ப்ராப்ளம் போல, அது மைக் மாதிரி.
இது ஒன்று மட்டும் தான் மயக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதான் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்ல, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சூஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இன்னைக்கு லைஃப்பில் நான் இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அது நான் தைரியமாக எங்கே போனாலும் சொல்வேன். ஸோ அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருப்பேனான்னு தெரியல. ஃபேமிலி நமக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. பட் எங்கேருந்தோ வந்து யாருன்னே தெரியாமல் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்கன்றது, ஸோ அது காலேஜில் மட்டும்தான் கிடைக்கும். அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே. ஃப்ரெண்ட்லியாக இது பேசுகிறது தான், இது அட்வைஸ்லாம் கிடையாது, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோ இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். அண்ட் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்குமே 2013ஓட 2014 இன்னும் பிரைட்டாக, இன்னும் ஸ்பெஷலாக இருக்கட்டும், இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகலையா அவங்களுக்குலாம் லவ் செட் ஆகட்டும். ஐயோ இந்த லவ் டார்ச்சராக இருக்குன்றவங்களுக்குலாம் அது டக்குன்னு புட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி எல்லா நல்லதும் உங்களுக்கு நடக்கட்டும் இந்த 2014ல். அண்ட் ஸ்டடீஸ்லையும் இன்னும் பெட்டராக எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகேயா? ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் வேற என்ன சொல்கிறது, உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு வந்து நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. Thank you, sir. That was indeed a very delightful speech.